ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, இப்பொழுதும் இந்த புதிய நாளுக்காக நன்றி. புதன்கிழமை சபை கூடுதலுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் இருப்பதாக. எங்களுக்கு வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை தந்து எங்களை உணர்வடைய செய்யுங்க. இரக்கமாயிருங்க. எங்களை கட்டி எழுப்புங்க. குடும்பங்களை, சபையை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இரக்கமாயிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாம் தியானிக்கிற தலைப்பு, முக்கியமான விஷயம் என்னவென்றால், எப்படி ஹெட்டிங் கொடுக்கலாம்னா, கணவன் மனைவி உறவு குறித்து கர்த்தரின் கனவு, காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆணும் பெண்ணும் புனிதமான உறவிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் பலமுறை சொல்வது போல, தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு முதல் தரமானது, புனிதமானது, முக்கியமானது. அதற்கு அடுத்த உறவு தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் உறவு கொள்வது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், புருஷன் மனைவி உறவு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நாம் அதை தியானித்து இன்றைக்கு உணர்வடைவோம். நம்முடைய குடும்பங்களிலே நேர்த்தியான புருஷன் மனைவி உறவு இருக்கட்டும். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இது ஆங்கில பைபிளில் பொயட்டிக் ஆர்டரில் எழுதியிருக்கு. அப்படின்னா நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் மாதிரி எழுதலை, தமிழில் அப்படி தான் எழுதியிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் பொயட்டிக்காக எழுதியிருக்கு. அதாவது பைபிளில் நீங்கள் எங்கேயெல்லாம் அந்த செய்யுள் நடையில் பிரிண்ட் பண்ணியிருக்கோ, எழுதியிருக்கோ, அதெல்லாம் கர்த்தருடைய உணர்வுகள்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு விஷயத்தை குறித்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அதில் எத்தனையோ தேவனுடைய மனது வெளிப்படலாம், அவருடைய சிந்தனைகள் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய உணர்வுகள் பொயட்டிக்கலாக தான் எழுதியிருக்கு. அது ஒரு விஷயம். அதை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேயெல்லாம் பொயட்டிக் ஆர்டர் வருதோ, செய்யுள் நடையில் எழுதப்பட்டிருக்கோ, அதெல்லாம் உணர்வு பூர்வமானது. கர்த்தர் எப்படி உணர்வுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதில் இந்த வார்த்தை ஆதியாகமம் 1:27, இந்த வார்த்தை எழுதியிருக்கிறதுனால, அதாவது செய்யுள் நடையில் எழுதியிருக்கிறதுனால, அவருடைய உணர்வு வெளிப்பட்டிருக்கு. அது என்ன உணர்வு, எப்படிப்பட்ட உணர்வுன்னா, கடைசியில் அது முடியும் போது, அதாவது 6ஆம் நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கடைசியில் மனுஷனையும் ஆணும் பெண்ணுமாக தன்னுடைய சாயலில் சிருஷ்டித்த பிறகு அவருடைய உணர்வு எப்படி இருந்ததுன்னா,
31 வசனத்தில், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. 5 நாளும் நன்றாயிருந்தது. இட் வாஸ் குட்னு தான் இருக்கு. மிகவும் நன்றாயிருந்ததுன்னா அதான் உணர்வு. தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து துள்ளி குதித்தார். த வெரி பெஸ்ட். அதற்கு காரணம், என்னை போலவே என் சாயலாக மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று நான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் முடிவிலே என்னுடைய உணர்வு நான் துள்ளி குதிக்கும் விதமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். கர்த்தர், he was delighted to see his creation, man and woman, in his own image, and he was delighted. அதான் அர்த்தம். அப்போது சிருஷ்டிப்பில் தேவன் அவர்களை நேர்த்தியாய் தம்முடைய சாயலில் படைத்து மிகவும் நன்றாய் இருந்தது என்று திருப்தி அடைந்தார். அதுக்கு பிறகு 2ஆம் அதிகாரத்தில் அவர்களை எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு திரும்ப எழுதியிருக்கு. மற்றவைகளை படைத்ததெல்லாம் திரும்ப எழுதப்படலை. மனுஷனையும் மனுஷியையும் படைத்தது, அவர் உண்டு பண்ணினது திரும்பவும் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை கவனமாய் தியானித்து நாம் உணர்வடையும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் பெறும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 2வது முறை எனக்காக அவர் எழுதியிருக்கிறார்னா நான் கவனமாய் தியானிக்கணும். சகோதரனே, சகோதரியே, நம்மை எதற்காக படைத்தார்? எதற்காக குடும்பமாக்கினார்? எனக்கும் என் புருஷனுக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள உறவு என்ன? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அதான் தலைப்பு. ஆண் பெண் உறவில், புருஷன் மனைவி உறவில் கர்த்தருடைய கனவு. இப்போ இந்த 2வது முறை எழுதியிருக்கிறது உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. முதலாவது ஆதாமை படைத்தார், மனுஷனாய் படைத்தார். படைச்சு அவனுக்கு ஒரே ஒரு கற்பனையையும் கொடுத்து, தான் உண்டாக்கின தோட்டத்திலும் அவனை வைத்து, இதை பார்த்துக்கொள், டேக் கேர் ஆஃப் திஸ் கார்டன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு 2வதாக மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் அப்படின்னு தமிழ் எழுதியிருக்கு. 2:18. ஆனால் அதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் நான் தியானித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹால்மேன் டிரான்ஸ்லேஷன்லையும் ஆம்ப்ளிஃபைட் டிரான்ஸ்லேஷன்லையும் 2 டிரான்ஸ்லேஷனில் அது எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், God created man I will make a helper as his complement அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டுங்கிற ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் கம்ப்ளீட். டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். அப்போது தேவன் முதலாவது மனுஷனை சிருஷ்டித்தார். அதற்கு பிறகு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணி அவனை முடித்து வைத்தார் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு நேர்த்தியான வெளிப்பாடு. முதலாவது மனுஷனை உண்டாக்கினார். முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவன் புருஷன். 2வது சிருஷ்டிக்கப்பட்டவள்
மனுஷி. தேவன் மனுஷனில் ஆரம்பித்து மனுஷியில் முடித்து வைத்தார். God completed his creation by creating a suitable helper for the man. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை, ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவியை சரியான துணையாக ஏற்படுத்தி முடித்து வைத்தார் அப்படின்னு அர்த்தம். ஆகையினால இங்கே திரும்பவும் ஒரு வசனம் பொயட்டிக்கலாக எழுதியிருக்கு, செய்யுள் நடையில் எழுதியிருக்கு. அது 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதுவும் தமிழில் சரியாக மொழிபெயர்க்கப்படலை. அது நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் மாதிரி. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. ஒரு உணர்வையும் காண்பிக்கலை. ஆனால் ஆங்கில பைபிளில் அது செய்யுள் நடையில் எழுதப்பட்டு அதாவது உணர்வை வெளிப்படுத்தியிருக்கு. இங்கே உணர்வு மனிதனுடைய உணர்வு. 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி உணர்ந்தார்னு பார்த்தோம், வெரி குட் அப்படின்னு. இங்கே தன் வாழ்க்கை துணையை மனுஷன் பார்க்கிறான். இது வரைக்கும் எத்தனையோ கர்த்தர் இது துணையாக இருக்குமா, இது துணையாக இருக்குமான்னு எல்லா மிருகங்களையும் அவனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அவன் அதற்கு பெயர் வைத்தான் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. He could not accept any creation of God in the animal kingdom as his helper. அதாவது கர்த்தர் சிருஷ்டித்த எத்தனையோ மிருகங்களை தனக்கு துணையாக அவன் காணவில்லை. கடைசியாக தேவன் மனுஷியை உண்டு பண்ணி நிறுத்தின உடனே துள்ளி குதித்தான். 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் துள்ளி குதித்தது போலேயே இப்பொழுது ஆதாம் ஏவாளை பார்த்து துள்ளி குதித்தான். This one at last is bone of my bone and flesh of my flesh. ஆச்சரியக்குறியில் போட்டிருக்கு. அப்பாடா, கடைசியில் எனக்கு ஒரு ஏற்ற துணை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு திருப்தியாய் துள்ளி குதித்து ஏவாளை தன் மனைவியாய் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதோடு அல்லாமல் அவளுக்கும் பெயர் வைத்தான். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் இவள் மனுஷி எனப்படுவாள் என்று பெயர் சூட்டினான். அப்போது இதான் சிருஷ்டிப்பில் நாம் பார்க்கிற விஷயம். அதாவது மனுஷன்தான் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவன். மனுஷனுக்காகத்தான் தேவன் மனுஷியை படைத்தார் அப்படின்னு எழுதியிருக்கு 1 கொரிந்தியர் 11. ஃபார் த சேக் ஆஃப் மேன் உமன் வாஸ் கிரியேட்டட் அப்படின்னு எழுதியிருக்கு. தயவுசெய்து சகோதரிகள் அதை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் எங்களை மனுஷனுக்காக படைத்தார் அப்படின்னு சொல்கிறது இல்லை, வி ஆர் ஈக்குவல். இல்லை, உங்களுடைய ஈக்குவாலிட்டி 1ஆம் அதிகாரத்தில் தேவன் சிருஷ்டித்த போது ஆணு பெண்ணுமாக சிருஷ்டித்தாருங்கிறதுல முடிஞ்சு போச்சு. இப்போ 2வது முறை சொல்லும்போது ஆண் பெண் உறவு நேர்த்தியாக இருக்கணுங்கிறதுனால புருஷனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் தாங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை வேதத்தில் படித்து நாம் ஒரு வெளிச்சம் பெறணும். அப்படின்னா ஒரு மனைவி எப்படி வெளிச்சம் பெறணும்னா, என்னுடைய புருஷனுக்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், இதோ இந்த மனுஷனுக்கு ஏற்ற துணையாய் இருக்கும்படிக்கு, இவர் ஆரம்பிக்கிறதையெல்லாம் நான் சரியாய் முடித்து வைக்கும்படிக்கு தேவன் எனக்கு கொடுத்த புருஷன்னு ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன். இந்த வெளிச்சம் இருந்ததுன்னா குடும்பத்தில் புருஷன் மனைவி உறவு சிக்கல் இல்லாமல் இருக்கும், உரசல் இல்லாமல் இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, வெளிச்சம் பெறுங்கள். இதை பவுல்
2 இடத்துல தீர்க்கமாய் சொல்லுகிறார். இன்னைக்கு பெண்கள் ஃபெமினிசம் அப்படிங்கிற போர்வையில் நாங்கள் யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது, நாங்கள் 2ஆம் அவர்கள் கிடையாது, வி ஆர் ஈக்குவல், நீ செய்கிற எல்லாத்தையும் நானும் செய்வேன், நீ சம்பாதிச்சதுன்னா நானும் சம்பாதிப்பேன். எந்த வேலை தான் ஆண் செய்கிற வேலையை பெண் செய்யலை? ஆர்மியில் கூட பெண்கள் இருக்கிறாங்க இப்போ. ஆனால் சகோதரனே சகோதரியே, வேதத்தை கையில் வைத்து கொண்டு கர்த்தர் என்னை ரட்சித்தார், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று ரட்சிப்பின் மேன்மையையும் நாம் சபையில் இருக்கிற மேன்மை பாராட்டுவோமானால் வெளிச்சம் பெறணும். தேவன் பார்க்கறது போல எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா அதுதான் ஞானம். அங்கே தான் பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை. எங்கெல்லாம் சிக்கல் இருக்கோ அங்கெல்லாம் தேர் இஸ் நோ காட்ஸ் ஆர்டர். தேவன் ஆதியிலே உண்டு பண்ணின அந்த ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போது இந்த விஷயத்தை, அதாவது பெண்கள் இரண்டாவதாய் சிருஷ்டிக்கப்பட்டதுனால அவங்க ஆணுக்கு துணையாய் அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கணுங்கிறது தான் பவுலினுடைய கருத்து. 1க்கு 2 முறை சொல்கிறார். 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 'ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் 11:3 ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். காட்ஸ் ஆர்டர், தேவனுடைய சிருஷ்டிப்பில், தேவனுடைய நியமனத்தில் ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு இருக்கு. அது என்னன்னா, ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார். அப்படின்னா தலையாகிய புருஷனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறாள். 2வது சிருஷ்டிக்கப்பட்டது நிமித்தம் அவள் புருஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறாள், அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறாள். இது 1 தீமோத்தேயுலையும் எழுதுகிறாரு, 1 கொரிந்தியர்லையும் எழுதுகிறாரு. இப்போ இந்த வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால், நாம் வெளிப்பாடோடு அந்த தேவனுடைய நியமனத்தை, காட்ஸ் ஆர்டரை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிந்திருப்பது கஷ்டமாக இருக்காது. சகரியா புனன் அடிக்கடி சொல்லுவார், submission, if it is not delightful for you, please consider how Jesus submitted to his father. எத்தனையோ இடங்களில் சொல்கிறார், திருப்பி சொல்கிறார். அருமையான மனைவிமார்களே, நீங்கள் அந்த வெளிச்சத்தை, அந்த வெளிப்பாட்டை பெற்று நீங்கள் மனமோந்து, தானாக மனமோந்து, ஸ்பான்டேனியஸாக, இயற்கையாக புருஷனுடைய ஆளுகையை தலையாய் ஏற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவருடைய நாமத்திலே, வேத வார்த்தையின் அதிகாரத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அப்படின்னா ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம ஆங்கிலத்தில் வாசித்தோம் இல்லையா, சூட்டபிள் ஹெல்ப்பர் அஸ் அ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆம்ப்ளிஃபைட் பைபிள்லையும் ஹால்மன் ஸ்டாண்டர்ட் பைபிள்லையும். அதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொன்னேன், கம்ப்ளீட் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் புருஷன் ஆரம்பிக்கட்டும் என்று விட்டுவிடணும். அதாவது எதையுமே அவர் தீர்மானிக்கணும். உன்னை செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு பணத்தை இப்படி செலவழிக்கலாமா செலவழிக்கக்கூடாதா, எல்லா விஷயத்திலும் புருஷன் should take the initiative. அப்படின்னா அவன்தான் ஆரம்பிக்கணும். அவன்தான் ஹெட் ஆஃப் த டீம். ஒரு குடும்பத்தின் தலைவன் புருஷன். அந்த புருஷன் அநேக விஷயங்களை தீர்மானிக்கணும், முன் நிற்கணும், ஆரம்பிக்கணும். அப்படி மனைவிமார்கள் புருஷர்களை ஊக்குவித்தால் ஒழிய அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன், பெண்கள் முதலாவது ரட்சிக்கப்படுவாங்க, அப்புறம்தான் ஆண்கள் ரட்சிக்கப்படுவாங்க, புருஷர்கள். அதன் நிமித்தம் பெண்களுக்கு இயற்கையாகவே அல்லது அவர்களை அறியாமலே ஒரு உணர்வு என்னன்னா, புருஷனுக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு நான் சொல்லி தான் எல்லாம் தெரியணும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, இது ரைட்டு அது ரைட்டு, நான் சொல்கிறத கேட்கலன்னா நீங்கள் பாஸ்டர்கிட்ட கூட கேளுங்க, மூப்பர்கிட்ட போய் கேளுங்க, இப்படி தான் செய்கிறார்களே. இப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. நல்லதோ கெட்டதோ, அதாவது பட்டு அழுந்தி தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு. இப்போ நம்ம பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்டி கொடுக்குறோம், சொல்லி கொடுக்குறோம், கீழே விழத்தான் செய்யுது, மொழியில் சிராய்ப்பு உண்டாகுது, 4 தடவை விழுந்து எழுந்திரிச்சு தான் சைக்கிள் ஓட்ட பழகுறாங்க எந்த பிள்ளையும். அதே போல் புருஷன் லெட் ஹிம் லேர்ன் ஹவு டு இனிஷியேட். உன்னை ஆரம்பிக்கட்டும், உன்னை தீர்மானிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனைவிமார்கள் புருஷர்களை ஊக்குவிக்கணும். ஒருவேளை அவர்களே மனைவி ஆவிக்குரியவள் அல்லது முதலாவது ரட்சிக்கப்பட்டவள், அவள்கிட்ட கேட்போம்னு கேட்டால் கூட எத்தனை மனைவிமார்கள் ஞானமாய் தேவன் இருக்கிறது போல இருந்து, எனக்கு தெரியாது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கிறிஸ்து தான் உங்களுக்கு தலை, அவர் சொல்லுவார் நீங்கள் என்ன செய்யணும்னு, இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லுவார் அப்படின்னு எத்தனை மனைவிமார்கள் சொல்கிறாங்க. என்னுடைய 42 வருஷ அனுபவத்தில் சிஎஃப்சியில் அப்படி ஒரு மனைவி சொன்னதாக ஒரு புருஷரும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. உங்களை நான் குற்றம் சொல்ல வைக்கல அல்லது விரல் நீட்டி குற்றப்படுத்தலை. உள்ள நிலைமையை, உண்மையை இருக்கிறதை இருக்கிறபடி சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. உண்மையை பேசணும் நான், அப்போ தான் ஆவியானவர் என் வார்த்தைகளை தாங்குவார். சகோதரிகளே, மனைவிமார்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எப்பயாவது அப்படி சொல்லியிருக்கீங்களா? அப்பா, உங்களுக்கு தலை கிறிஸ்து, ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்லணும், அவரே உங்களுக்கு ஞானமாக இருப்பாராக, அவரிடத்தில் போங்க, ஜெபிங்க, உங்களுக்காக நான் வேணால் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் இது செய்யலாமா செய்யக்கூடாதா, அது இப்படி இது இப்படி இப்படி செஞ்சேன்னா அப்படி செஞ்சேன்னான்னு வாயை திறக்க மாட்டேன் நான். அப்படி இருக்கிறவர்கள் தான் ஆவிக்குரிய ஸ்திரீகள். அவர்கள் வாயை திறந்தால் தான் ஞானம் வெளிப்படும். அப்படி இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் இப்படித்தான் செய்யணும், இதான் ரைட்டு, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு, அதாவது பொம்மைக்கு கீ கொடுத்தா பொம்மைகள் செயல்படுமே, அது மாதிரி சில புருஷர்களுக்கு பின்னாடி
ஒரு கீ கொடுத்துக்கிட்டே ஒரு மனைவி இருப்பாள். அதான் ஜெசபேலின் ஆவி, வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவரே சொல்கிறார், புருஷனை திரைமறைவில் இருந்து இயக்குறது. எத்தனை சபைகள் சீர்கெட்டு கிடக்கு தெரியுமா? மனைவிகள் மூப்பர்களை அப்படி பின்னாடி இருந்து கீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. நான் பார்க்குறேனே, சிஎஃப்சிலேயே நான் உண்மையை பேசுகிறவன். சகோதரர்கள் கூட்டத்தில் பேசுவோம் எத்தனையோ விஷயங்களை அல்லது கருத்து வேறுபாடுகளை, இதான் சரின்னு நம்ம தீர்மானித்து அல்லது புத்தி சொல்லி சகோதர ஐக்கியத்தில் ரொம்ப சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு போவாங்க. மறுநாள் ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் நம்ம நேற்று மீட்டிங்கில் பேசின மாதிரி செய்ய முடியாது பிரதர், செய்ய வேண்டாம் பிரதர், இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதில் வெட்கமான காரியம் என்னென்னா, என் மனைவிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், என் மனைவி இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டா கூட அவங்களுடைய நேர்மையை நான் பாராட்டுவேன். ஆனால் அந்த நேர்மை கூட இல்லாமல் எத்தனை புருஷர்கள் நேற்று நம்ம பேசணும், ஆனால் அப்படி வேண்டாம் பிரதர் இப்படியே செய்வோம்னு பொண்டாட்டி சொல்கிற பேச்சை கேட்டு சபையில் உடன் மூப்பர்களிடத்தில் திரித்து கடைசியில் பெண்களுடைய ஆளுகை இருக்கும், ஒரு பெண்ணோட ஆளுகை இருக்கும். அப்படிப்பட்ட சபைக்கு ஐயோ, அப்படிப்பட்ட புருஷன்மார்களுக்கு ஐயோ. விழித்து கொள்ளுங்கள், வேத வார்த்தையிலிருந்து வெளிச்சம் பெறுங்கள். தேவனுடைய சபையில் கிறிஸ்து உயர்ந்திருப்பாராக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு தெரியுமா, ஆணும் பெண்ணுமாய் அவர்களை படைத்து கர்த்தர் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல மிகவும் நன்றாயிருந்தது என்று துள்ளி குதித்து அவர் ஏற்படுத்தின அந்த ஆண் பெண் உறவு எவ்வளவு நேர்த்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 2:25 ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இதுதான் ஆதியில் தேவன் சிருஷ்டித்த பொழுது மனிதர்களுடைய நிலை. அப்படின்னா அவர்கள் இயற்கையாயிருந்தார்கள், அவர்கள் தங்களை தாங்களே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். They were not ashamed of themselves. ஆதாம் தன்னை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அவன் வெட்கப்பட்டு எதையும் மறைக்க விரும்பலை. ஏவாள் தன்னை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். அது மாத்திரம் அல்ல, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அசிங்கமாக இருக்கு, சேம் நீ ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னு சொல்லலை. அப்படின்னா there was a spontaneous, natural, upright and honest fellowship with one another. அவர்கள் நேர்மையாயிருந்தார்கள், உண்மையாயிருந்தார்கள், வெட்கப்படாதிருந்தார்கள், வெளிப்படையாயிருந்தார்கள். தங்களை அவர்கள் மறைத்து கொள்ளவில்லை, தங்களை தாங்களே அங்கீகரித்தார்கள். தான் இருக்கிறபடி தன் வாழ்க்கை துணைக்கு தான் தென்பட அவர்கள் வெட்கப்படவே இல்லை, எதையும் அவர்கள் மறைக்கவில்லை. அல்லேலூயா. இதுதான் 2ஆம் அதிகாரத்தின் முடிவு. அதாவது தேவனுடைய சிருஷ்டிப்பில் ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கி அவர்கள் ஒருவர் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அப்புறம் எப்படி அவர்கள் சரீர சேர்க்கையில் அவர்கள் திருப்தியாக இருந்தார்கள். God made physical union. அந்த ஃபிசிக்கல் யூனியன் அதுலேயும் ஒரு ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு காலையில் உங்களுக்காக தியானித்த பொழுது தேவன் எனக்கு பேசின உணர்த்தின வார்த்தைகள் நீங்கள் அதை கவனிச்சிங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில்
23ஆம் வசனத்தில் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். சந்தோஷப்பட்டான், துள்ளி குதித்தான். ரைட்டு. இத நிமித்தம் அடுத்த வசனம், புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இதில் புருஷன்தான் தாயும் தகப்பனையும் விட்டு பிரியணும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆதாமுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஆனால் இந்த ஏன் இப்படி எழுதியிருக்கு அப்படின்னா நமக்காக எழுதப்பட்டிருக்கு. வேதம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. புருஷர்களே, உங்களுக்கு பேசுகிறேன், உங்களுக்காகத்தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2:24 உங்களுக்கு தான். இதன் நிமித்தம் நீங்கள் உண்மையாலுமே உங்கள் மனைவியை சரியான தேவன் கொடுத்த வாழ்க்கை துணையாய் ஏற்றுக்கொண்டிருந்தால், எத்தனை வருஷமானாலும், எவ்வளவு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஆரம்பத்தில் இருந்தது குலைந்து போனாலும், என்னுடைய கொச்சையான பாஷையில் அடர்த்தியான முடி எலிவால் போல முடி கழிந்து சுருங்கி போயிருந்தாலும், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால், நீங்கள் மனைவியினிடத்தில் அதே மனப்பான்மை, அதாவது ஆதியில் நீங்கள் கைப்பிடித்த போது உங்கள் இளம் வயதில் பிடித்த மனைவியை நீங்கள் எப்படி ஹனிமூன் பீரியடில் கைகோர்த்துக்கிட்டு ஒன்றாவே அலைஞ்சிங்களோ, அப்போ உங்கள் அப்பா அம்மா நினைப்பெல்லாம் வராது. யாருடைய இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் எங்கே போனாலும் தனித்தனியாகி 2 பேரும் தனியாகி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டீங்க, ஆள் இல்லாத இடத்துக்கு போனீங்க, ஆள் இல்லாத கம்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணீங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதை என்ஜாய் பண்ணீங்க. அதே போல் இப்போவும் நீங்கள் எந்த மனித உறவையும் மேன்மைப்படுத்தாமல் நீங்கள் இருக்கிறீர்களா? வெளிச்சம் பெறணும். புருஷர்களாகிய நாமும் உணர்வடையணும். தேவன் எனக்கு உணர்த்தினதை உங்களுக்கு போதிக்கிறேன். அதாவது இதுலேயும் இனிஷியேட்டிவ் நான் தான். இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசி முக்கியப்படுத்தினேன்ல, பி லீடர். புருஷர்களே நீங்கள் புருஷராயிருங்கள், மனைவிகளே நீங்கள் புருஷர்கள் தீர்மானிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்கள்னு சொன்னேன்ல. எவ்வளோ நிதர்சனமாக எழுதியிருக்கு பாருங்க. இத நிமித்தம் புருஷன்தான் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்தான். அதாவது பெற்றோர்களிடத்திலிருந்து அந்த உறவை துண்டித்து, லீவ் தென் க்ளீவ், ஒன்றை விட்டு இன்னொன்றை தொற்றிக்கொள்ளுதல். லீவ், கிளிங் ஆங்கில வார்த்தை. அப்போ அதுலேயும் ஆண் தான் இனிஷியேட்டிவாக இருக்கணும். நான் பார்க்குறேன் அநேக குடும்பங்களில் பிரச்சனை உன் தொப்புள் கொடின்னு அறுபடலை, நீ உங்கள் அப்பா அம்மா பேசுகிறத கேட்குற, அப்படின்னு புருஷர்கள் மனைவியை குற்றப்படுத்துகிறார்கள். இயற்கையாகவே பெண்கள் பலகீனமானவர்கள் அல்லது உணர்வு பூர்வமானவர்கள். தே ஆர் மோர் எமோஷனல் தேன் இன்டலெக்சுவல்ஸ். அப்போது அதன் நிமித்தம் அவர்களுக்கு குடும்ப உறவு அதிகமாக இருக்கும். கூட பிறந்தவர்களுடைய உறவு, பெற்றோர்களுடைய உறவு இருக்கும். இதெல்லாம் நாம் விளங்கி கொள்ளணும் அல்லது யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளணும். ஆனால் சும்மா அவங்கள குற்றப்படுத்திக்கிட்டு உனக்கு மாம்ச பந்தம் இருக்குது, உனக்கு இன்னும் தொப்புள் கொடியாக கட்டாகலை, இப்படி குற்றப்படுத்திக்கிட்டு இருந்தால் அங்கே குடும்பம் கட்டப்படாது. நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் உங்கள் தாயும் தகப்பனையும் விட்டு, புருஷர்களே நீங்கள்
பிரிந்திருக்கணும், துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த விஷயத்தில் நீங்கள் முன்மாதிரியாக நடக்கணும். ஃபாலோ மீ, இதோ நான் எப்படி இருக்கிறேன் பார். ஒருவேளை என் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்கிறேன், உதவியை செய்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன், ஃபிசிக்கல் ஆர் மெட்டீரியல் மானிட்டரி ஹெல்ப் எதுனாலும் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய அட்டாச்மெண்ட் உன்னோட தான் இருக்குது. ஐ ஆம் எமோஷ்னலி அட்டாச் டு யூ, நாட் டு நோ மோர் டு மை பேரண்ட்ஸ். என்னுடைய பெற்றோர்களோடு என்னுடைய பிணைப்பு இல்லை, உன்னோடு மட்டுமே பிணைந்திருக்கிறேன், இணைந்திருக்கிறேன், இசைந்திருக்கிறேன். இப்படி சொல்லுகிற புருஷர்கள் பாக்கியவான்கள். அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எப்படி அவங்க ஆண் பெண் உறவில் அவங்க அடுத்த வசனத்தில் 24 எழுதியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய அந்த ஆர்டர், கர்த்தருடைய நியமனத்தின்படி ஒரு ஆணும் பெண்ணும் புருஷன் மனைவியும் வாழும் பொழுது அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அதுதான் நேர்த்தியான ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணும். சரி, அடுத்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வருது. அப்படின்னா அங்கே வீழ்ச்சி வருதே. நாம் இப்போ வீழ்ச்சியை குறித்து தியானிக்க போகிறதில்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அல்லது இப்போ நம்ம பேசுகிற விஷயத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் வீழ்ச்சி அடைந்த பிறகும் கூட, நல்லா கவனிங்க, முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆனால் இரண்டாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஏவாள் மூலமாய் சாத்தான் வஞ்சித்தான். பாவம் உலகத்தில் பிரவேசித்தது, குடும்பத்தில் பிரவேசித்தது. நல்லது. ஆனால் அந்த வீழ்ச்சி அடைந்த பிறகும் கூட கர்த்தருடைய ஆலோசனையை நீங்கள் தியானிச்சிருக்கீங்களா? அதாவது சாத்தான் தன்னுடைய விஷத்தை நேர்த்தியாய் ஏவாளை வஞ்சித்து அவளிடத்தில் கக்கிவிட்டான், திணித்து விட்டான். அதாவது நான் அதிகாரத்துக்கு உட்பட விரும்பவில்லை, எல்லா ஏஞ்சல்ஸுக்கும் அதிகாரமுடைய ஆர்ச் ஏஞ்சலாக தான் லூசிஃபரை உண்டாக்குனார், வச்சிருந்தார். ஆனால் அவன் தனக்கு மேலே இருந்த ஒரே ஒரு அதிகாரத்தை, கர்த்தரை, அவன் அசட்டை செய்து அவருக்கு சமமாக இருக்கணும்னு சொல்லி ஏறுவேன் அமருவேன் அப்படின்னு சொல்லி கெட்டுப்போனான்னு எழுதியிருக்கு. அந்த விஷம் பாய்ச்சப்பட்டதனால கர்த்தர் எவ்வளவு முன்னறிவாய் இருந்து, அதாவது ஃபோர் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, தேவனுக்கு தான் தெரியும். கெட்டுப்போன பிறகு கூட, சாத்தான் விஷத்தை பாய்ச்சின பிறகு கூட கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாய் மனைவிக்கு புத்தி சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். இங்கேயும் ஒன்றுக்கொன்றும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதியிருக்கு. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் தான் அங்கே நேர்த்தியாக எழுதியிருக்கு. திரும்பவும் அங்கே பொயட்டிக்கலாக எழுதியிருக்கு. எங்கெல்லாம் செய்யுள் நடையில் இருக்கோ அங்கெல்லாம் உணர்வு, அங்கே உணர்வு சம்பந்தப்பட்டது. நாமும் அதை கவனித்து தியானித்து உணர்வடையணும். He said to the woman, 16ஆம் வசனத்தில், I will intensify your labor pains, you will bear children in anguish, your desire will be for your husband, yet he will rule over you. அப்படின்னா இந்த டிசையர், அது எத்தனையோ வருடங்களாக நான் ஈர்ப்பு அல்லது ஆசை
அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது பாலிய உறவுக்கு ஆசை, பிள்ளை பெறுவாங்க, பிள்ளை பெற்ற பிறகு புருஷன் மேலே ஆசை வரும், அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சமீபமாகத்தான் வேதத்தை நான் தியானித்த பொழுது இந்த வெளிப்பாடும் உணர்வும் வந்தது. வார்த்தையை வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி ஞானத்தை போதிக்கிறோம் அப்படிங்கிறது போல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் காயின் ஆபேலை பார்த்து பொறாமைப்பட்டு அவன் மேல் கோபம் கொண்டு முகநாடி வேறுபட்ட போது கர்த்தருடைய வார்த்தை, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இங்கேயும் மொழிபெயர்ப்பு சரியில்லை, ஆங்கிலத்தில் அருமையாக எழுதியிருக்கு. Sin is crouching at the door. Its desire is for you, but you must rule over it. அப்படின்னா அந்த டிசையருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா, மனைவிக்கு புருஷனை ஆண்டு கொள்ளும்படி தான் ஆசை இருக்கும். சாத்தானுக்கு தேவனுக்கு சமமாய் தன்னை உயர்த்தி அவனுக்கு ஆண்டு கொள்ள, ஏற்கனவே அவனை ஆளுகை செய்யும்படி தான் வச்சிருந்தார். ஆனால் தனக்கு இல்லாத ஒன்றை அவன் இச்சித்து ஆளுகை செய்ய விரும்பினது போல அந்த விஷம் பாய்ச்சப்பட்ட ஸ்திரீக்கு இப்போ உனக்கு உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். யூ வில் லாங் டு ரூல் ஓவர் யுவர் ஹஸ்பண்ட், பட் ஹீ வில் ரூல் ஓவர் யூ. பாருங்க, இதுதான் நான் உங்களுக்கு வலியுறுத்துகிற சத்தியம். அதாவது வீழ்ச்சியுற்ற பிறகும் கூட மனுஷியினுடைய அவல நிலையை, பரிதாபமான நிலையை உணர்ந்து கர்த்தர் நேர்த்தியாய், நீ உன் புருஷனை ஆளுகை செய்யணும்னு தான் ஆசைப்படுவ, ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுகிறது தான் நல்லதுன்னு சொன்னார். அல்லேலூயா. மனைவிமார்கள் அல்லேலூயா சொன்னீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். பாவம் உன்னை ஆளுகை செய்ய துடிக்கும், வாசல்படியிலே படுத்திருக்கும். அதாவது the sin's desire is to rule over you. பாவம் எப்படி உன்னை ஆளுகை செய்ய விரும்புதோ, ஆனால் நீ பாவத்தை ஆளுகை செய்யணுமோ, அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பெண்ணுக்கு கர்த்தர் அப்படிதான் சொன்னார். மனைவியை பார்த்து, உனக்கு புருஷனை ஆளுகை செய்ய தான் ஆசை இருக்கும், ஆனால் அவன்தான் உன்னை ஆளுகை செய்யணும், அதுதான் என்னுடைய ஆலோசனை அப்படின்னு தீர்க்கமாய் ஏவாளுக்கு சொன்னார். அதையாவது நாம் கேட்டோமா? வீழ்ச்சி அடைந்த பிறகாவது ஏவாளுக்கு கர்த்தர் சொன்ன ஆலோசனையை சொன்னது போல நாம் கேட்டோமா? கேட்டிருந்தோம்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனால் சாத்தான் பாய்ச்சப்பட்ட விஷம்தான் நம்மிடத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்கிறோம். புருஷனை ஆளுகை செய்கிறது தான் இன்றைக்கு மனைவிமார்களுக்கு ஆசை இருக்கு. அப்படின்னா எதையும் தன்னிடத்தில் கேட்டு செய்யணும். கேட்காம செய்கிற எதுவும் தப்பு. சரி, அவர் ஆரம்பிக்கட்டும், அதில் ஒரு தப்பு வந்தால் அவரே ஒத்துக்கொள்வார், அல்லது நாம் அவருக்கு உணர்த்தலாம் அப்படிங்கிற மனப்பான்மையெல்லாம் இல்லாமல், ஏன் என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட ஏன் கேட்கலை? இப்போது புருஷன் எத்தனையோ விஷயங்களில், அவன் குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், எத்தனையோ காரியங்களில் ப்ராக்டிக்கலாக பண விஷயமாக இருக்கட்டும், எத்தனையோ தீர்மானங்களை அவன் எடுக்கணும். ஆனால் அவன் எடுக்கட்டும்னு விட்டுறணும்.
எடுத்த தீர்மானத்துக்கு அந்த விஷயத்தில் நான் எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், உதவி செய்யலாம், அது பண விஷயமாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கட்டும், அதுக்கு நான் எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறத நான் பார்க்காம அந்த ஆளுகைக்கு உட்படாமல் எதிர்த்து நிற்கும் பொழுது தான் நாங்கள் உரசல்களும் பிரச்சனைகளும் வருகிறது. அடுத்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அருமையாக இந்த வார்த்தை எழுதியிருக்கு. அநேகம் பேர் இந்த முக்காடு போடுற விஷயத்தை தான் பெருசுப்படுத்துகிறாங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஆக்சுவலாக முக்காடு போடுறது ஒரு சிம்பல் அல்லது ஒரு அடையாளம். அதை குறித்து அவர் முக்கியப்படுத்தலை. 11ஆம் அதிகாரம் பவுலினுடைய வார்த்தைகளை பாருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். அப்புறம் புருஷன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுகிறார். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஜெபம் பண்ணும் போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது ஒரு ஸ்திரீ முக்காடு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் முக்காடு எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா, ஐ ஆம் அண்டர் மை ஹஸ்பண்ட்ஸ் அத்தாரிட்டி, நான் என் புருஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறேன். அதனால தான் 10ஆம் வசனத்தில் திஸ் இஸ் ஒய் எ உமன் should have a symbol of authority on her head because of the angels. தமிழில் 10ஆம் வசனம் எப்படி இருக்கு? ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரியானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அப்போ அது ஒரு சிம்பல். ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் அநேகம் ஸ்திரீகள் சிஎஃப்சியில் அந்த சிம்பலைத்தான் வச்சுருக்காங்க, அதனுடைய ஸ்பிரிட் இல்லை. அதாவது நான் பலமுறை சொல்கிறது போல, சகோதரிகளுக்கு ஸ்திரீகளுக்கு நகை போடுறது வார்த்தையின்படி நாங்கள் நகையை கழட்டிட்டோம்னு சொன்னால் கூட அதில் ஆவிக்குரிய விதத்தில் ஆவிக்குரிய ரீதியில் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலைன்னு நான் சொல்கிறது போல், இங்கேயும் தீர்க்கமாய் ஒன்றை சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். முக்காடு ஒரு சிம்பல், ஆனால் ஒரு அடையாளம். ஆனால் உண்மை யதார்த்தம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சப்மிஷன், கீழ்ப்படிதல். புருஷனுடைய ஆளுகையை அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாய் தன்னிச்சையாய் வாலண்டரியாய் தானாய் முன்வந்து கீழ்ப்படிதல் அல்லது அடங்கி இருத்தல், சப்மிஷன், அது ஸ்பிரிட். இப்போது வெறும் அடையாளம் இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய யதார்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வெட்கக்கேடு தானே. இப்போ உதாரணமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞானஸ்தானம்ங்கிறது ஒரு அடையாளம், இட்ஸ் எ சிம்பல். அதனால தான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், மார்க்கு கடைசி அதிகாரம். இப்போது ஞானஸ்தானம் முக்கியமா விசுவாசம் முக்கியமா? அடையாளம் முக்கியமா அதனுடைய அர்த்தம் முக்கியமா? அதே போல் முக்காடிடுவது அவசியமா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவசியம். ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணுங்கிறது ஆண்டவரே சொன்ன அடையாளம், அதை செஞ்சு தான் ஆகணும். அதே போல் முக்காடு இடணும் தான். முக்காடு தேவையில்லைன்னு சொல்லலை நான். ஆனால்
அடையாளம் இருக்கிறது, அதற்கு அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளவு நிர்பந்தமான, எவ்வளவு கேவலமான விஷயம். அதாவது ரட்சிக்கப்படாமலே 3 வாரம் சபைக்கு வந்த ஒருவனை, ஒரு ஸ்திரீயை பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்து ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி வச்சுன்னா அது எவ்வளோ பெரிய கேவலம். அல்லது யாரோ ஒருவரை நான் லவ் பண்ணேன், நான் இப்போ கல்யாணம் பண்ணணும், அவள் சபைக்கு வர சொன்னால் நான் சபைக்கு வந்திருக்கேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னால் யாரோ ஒரு பாஸ்டர் அதை மடத்தனமாக செய்தார்னா அது எவ்வளவு மதியினமோ அதே போல தான் ஒரு ஸ்திரீ எல்லாரும் முக்காடு போட்டிருக்காங்க, நானும் முக்காடு போட்டுக்கிறேன், ஆனால் அடையாளம் இருக்குது, அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். சகோதரிகளே, மனைவிமார்களே, விளங்கி கொண்டீர்களா? நீங்கள் முக்காடிட்டிருப்பது அடையாளமா அல்லது அர்த்தமுள்ளதா? எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், கர்த்தருக்கு பதில் சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக காரியத்தின் கடைத்தொகை இன்றைக்கு நாம் தியானித்தது புருஷன் மனைவி உறவு. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு அல்லது வேத வார்த்தையில் அவர் நம்மை குறித்த கனவு. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அவருடைய கனவை நனவாக்குவோமாக. கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை நேர்த்தியாய் ஆசீர்வதிப்பாராக. வேத வார்த்தையில் நீங்கள் வெளிச்சம் பெறுவீர்களா? ஆமென்.